தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்ற வாசகத்துடன் பட்ஜெட்டிற்கான லோகோவை வெளியிட்டது தமிழக அரசு. எல்லோருக்கும் எல்லாம் என்ற இலக்கினை எளிதில் எய்திடும் வண்ணம் 4வது நிதிநிலை அறிக்கை அமையும் என அறிக்கை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். நெல்லையின் வளர்ச்சிக்கு திமுக அரசு உறுதுணையாக இருக்கும். ஜங்ஷன் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த பின் அமைச்சர் உதயநிதி பேச்சு. கடந்த 10 ஆண்டுகளை விட திருநெல்வேலியுடைய வளர்ச்சி கடந்த 2.5 ஆண்டுகளில் பன்மடங்காக உயர்ந்திருப்பதை நீங்கள் உங்களை கண்முன்னே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதன்படிதான் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய கழக அரசு செயல்படுத்தி வருகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் இது வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கழகமும் திராவிட மாடல் அரசும் திருநெல்வேலி மக்களுடன் இன்றும் போல் என்றும் உடன் இருக்கும் என்பதை நான் இன்றைக்கு உறுதியோடு கூறிக்கொள்கின்றேன். கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றுவதை திமுக வழக்கமாக கொண்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த நலத்திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டது என்றும் குற்றச்சாட்டு. அது கல்வி இருந்தாலும் சரி, விவசாயத்தில் இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் அவர்கள் ஏற்றம் வருவதற்கு அதிமுக அரசு பல்வேறு வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நாம் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோமோ, நல்ல நல்ல திட்டங்கள், நன்மை விளைக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்துவதுதான் திமுகவுடைய சாதனை. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். தமிழகத்தில் அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் எனவும் நம்பிக்கை. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகள் கூட்டணி இல்லை அதிமுக. தமிழக கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? எங்களுடைய கூட்டணி சிறப்பான கூட்டணி அமையும். சிறப்பான கூட்டணி அமைச்ச பிறகு எல்லா பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் நாங்கள் உங்களை வரவழைத்து செய்தி வெளியிடுவோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் இடங்களில் இருந்து மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் என தகவல். காங்கிரஸுக்கான இடங்களில் இருந்து 1 அல்லது 2 தொகுதிகளை பிரித்துக் கொடுக்க திட்டம் என்றும் தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்க உள்ளதாக தகவல். வரும் வாரத்தில் கூட்டணி தொடர்பாக ஜி.கே. வாசன் அறிவிக்க வாய்ப்பு. அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் சமத்துவ மக்கள் கட்சி தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தகவல். கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் போட்டியிடாமல் அதிமுகவிற்கு ஆதரவு அளித்த நிலையில் இந்த முறை போட்டியிட வாய்ப்பு. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட நிர்வாகிகள் நாளை ஆலோசனை. உறுப்பினர் சேர்க்கை, உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். பராமரிப்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெறுவதால் தமிழ்நாடு முழுவதும் கோடை காலத்தில் மின்தடை இருக்காது என மின் வாரியம் தகவல். பள்ளி கல்லூரிகளில் தேர்வுகள் தொடங்க உள்ள நிலையில் தடையில்லா மின்சாரம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். விருதுநகர் அருகே சனியன்று பட்டாசாலை வெடிவிபத்தில் பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 5,05,000 ரூபாய் நிதியுதவியை வழங்கிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு சத்துணவு திட்ட சமையல் பணியில் முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிப்பு. வேலை வேணும், நிரந்தர வேலை வேணும்னு மனுக்கள் கொடுத்துருக்குறாங்க. முதலமைச்சர்கிட்ட கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு போய் இந்த அங்கன்வாடி அப்புறம் இந்த காலை சத்துணவு திட்டங்களில் சமைக்கிறதுக்கு அந்த வேலைகளில் அவங்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்கப்படும். மக்களவைத் தேர்தலில் 370 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் இலக்கோடு பாஜகவினர் பணியாற்ற வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தல். மற்றவர்களைப் போல் குடும்பத்திற்காக உழைக்காமல் தேச வளர்ச்சிக்காகவே பாஜக உழைப்பதாக கட்சி தேசிய குழு கூட்டத்தில் பேச்சு. அடுத்து வரும் 100 நாட்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என பாஜகவினருக்கு பிரதமர் மோடி அறிவுரை. புதிய வாக்காளர்கள், திட்ட பயனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களையும் சந்திக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை.
மக்களவை தேர்தல் வியூகங்கள், மத்திய மாநில அரசின் திட்டங்களின் நிலவரம் குறித்து விவாதித்ததாக தகவல். மக்களவை தேர்தல் பணிகள் தொடர்பாக பாஜக தேசிய குழு கூட்டத்தில் 2வது நாளாக முக்கிய ஆலோசனை. பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாலை அணிவித்து கௌரவிப்பு. டெல்லியின் சிங்கு எல்லையில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. விவசாயிகள் போராட்டம் காரணமாக தயார் நிலையில் அதிவிரைவு படை வீரர்கள். மணல் கொள்ளையர்களை தடுக்க நடவடிக்கை எடுத்ததற்காக கொல்லப்பட்ட முரப்பநாடு விஏஓ லூர்து பிரான்சிஸின் மகன் மார்ஷல் சிவில் நீதிமன்ற நீதிபதியாக தேர்வு. கடினமான நேரத்திலும் தந்தையின் கனவுகளை நனவாக்கும் நோக்கத்தில் பெரும் முயற்சியால் தேர்வில் வெற்றி பெற்றிருப்பதாக அண்ணாமலை வாழ்த்து. பராமரிப்பு பணிகள் காரணமாக தற்காலிகமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டதால் வெறிச்சோடி காணப்பட்ட தாம்பரம் ரயில் நிலையம். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் சாலையில் போக்குவரத்து நெரிசல். சந்தேஷ்காலியில் பாலியல் குற்றங்களை தடுக்க தவறிய மேற்கு வங்க அரசை கலைக்க நடிகரும் பாஜக பிரமுகருமான மிதுன் சக்கரவர்த்தி வலியுறுத்தல். முடிந்தால் ஆட்சியை கலைத்து பாருங்கள் என பாரதிய ஜனதா கட்சிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் சவால். வோடபோன் ஐடியா நிறுவன 4G சேவையை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி கேட்டு மத்திய அரசுக்கு BSNL ஊழியர் சங்கம் கடிதம். 4G சேவை தாமதமாவதால் தங்களது வாடிக்கையாளர்கள் ஜியோ, ஏர்டெலுக்கு மாறுவது அதிகரித்திருப்பதாக கருத்து. மும்பையிலிருந்து ஹைதராபாத் புறப்பட்ட ஏர் விஸ்தாரா விமானம் தொழில்நுட்ப கோளாறால் மும்பையில் அவசரமாக தரையிறக்கம். விமான பயணத்தில் உயிர் பிழைத்ததாக நடிகை ராஷ்மிகா மந்தனா இன்ஸ்டாவில் பதிவு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் 434 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இரட்டை சதம் அடித்தார் இந்திய இளம் வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் அதிக சிக்சர்கள் அடித்தவர் என்ற பாகிஸ்தான் முன்னாள் வீரர் வாசிம் அக்ரமின் சாதனையை சமன் செய்தார்.